அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். நான் திருப்பூர்ல ஒரு தனியார் கம்பெனில வேலைக்கு சேர்ந்து வேலை செய்துட்டு இருக்கும்போது எனக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அவ பேரு லதா. வயசு ஒரு 27ல இருந்து 30க்குள்ள இருக்கும். அவளுக்கு 2 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. அவ மாநிறமா இருந்தாலும் கொஞ்சம் கலையா அழகா தான் இருப்பா. அவ அவ்வளவா என்கிட்ட அதிகமா பேசவும் மாட்டா. வேலை சம்பந்தமா மட்டுமே தான் பேசுவா. பர்சனலா ஒண்ணுமே பேச மாட்டா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதியம் அவ என்கிட்ட பேசினான். கார்த்திக், எனக்கு ஒரு உதவி வேணும் என்று கேட்டாள். நானும் சொல்லு லதா, என்ன உதவி வேணும் என கேட்டேன். நீ சாப்பிட்ற கடையில எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரையான்னு கேட்டா. நானும் கண்டிப்பா வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டு அவளுக்கும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கி வந்து கொடுக்க அவளும் அதை வாங்கிட்டு சாப்பிட போயிட்டு சாப்பிட்டு வந்தா. தேங்க்ஸ் கார்த்திக்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. பரவாயில்ல லதான்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய வேலையை பார்த்தேன். அன்று மாலை வேலை முடிந்ததும் அவ குழந்தைய தூக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்க நானும் அவ பக்கத்துல வண்டியை நிறுத்தி, வாங்க லதா, உங்களை பஸ் ஸ்டாப்ல விடுறேன்னு சொல்ல, இல்ல கார்த்திக் வேண்டாம், நான் நடந்தே போறேன்னு சொன்னான். நானும் சும்மா வாங்க லதா, குழந்தைய தூக்கிட்டு எவ்வளவு தூரம் தான் நீங்க நடந்து போவீங்கன்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்தா. நானும் பஸ் ஸ்டாப்ல வண்டியை நிறுத்த அவளோ தேங்க்ஸ் கார்த்திக்னு சொன்னான். என்ன லதா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்ப உதவி வேணும்னாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொன்னேன். சரி கார்த்திக், பஸ் வருது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பஸ் ஏறி போயிட்டா. நானும் இவளை எப்படியாவது மடக்கி அனுபவிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே என் ரூமுக்கும் போயிட்டேன். அதுக்கப்புறமா அடுத்த 4 நாட்களும் அவளுக்கு மதியம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் இறக்கி விடுறது, இப்படியே ஒரு 4 நாளும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா 5வது நாள் தான் அவளுக்கு மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு மாலை அவளை வண்டியில கூட்டிட்டு போகும்போது நானே அவகிட்ட பேச்சு கொடுத்தேன். என்னலதா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்குன்னு கேட்க, அவளோ தலைவலி கார்த்திக், பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்ல, உடனே நானும் வண்டிய ஒரு டீ கடையில போய் நிப்பாட்டினேன். அவளோ ஏன் கார்த்திக் வண்டி இங்க நிறுத்தினேன்னு கேட்டா. நானும் லதா, டீ குடிச்சா தலைவலி சரியாயிடும், அதான் வண்டியை நிறுத்தினேன், சரி வா கடைக்கு போவோன்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போக அவளும் என் பின்னாடியே வர நானும் குழந்தைய கூடன்னு வாங்கிட்டு சேர்ல உட்காந்து டீயை குடிச்சோம். நான் அதோடைய குழந்தைக்கு பிஸ்கட்டை ஊட்டி விட அவளோ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அதுக்கப்புறம் பேசினான். கார்த்திக், என்னால உனக்கு எவ்வளவு செலவு பத்தியா, செலவு அதிகமாயிட்டே அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் ஒரு பெரிய செலவா, பாத்துக்கலாம் அப்படின்னு நானும் சொன்னேன். இதுல என்னலதான் இருக்கு, நான் கம்பெனில புதுசா வேலைக்கு சேர்ந்தேன், என் கூட யாருமே சரியா பேசுறதும் இல்ல, என் பக்கத்துல நீ இருக்க, நீயும் என் கூட பேசல, நான் வேலையை முடிச்சுட்டு ரூமுக்கு போய் தனியா இருந்து சரக்கு அடிச்சுட்டு தனியா இருக்க கடுப்பா இருக்கு, என்ன செய்யறது, நானும் அப்படியே தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி பேசினேன். என் கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி பேசினேன். உடனே அவ்வளோ சரி கார்த்திக், உன் போன் நம்பரை சொல்லு என்று சொன்னான். நானும் என்னுடைய போன் நம்பரை சொல்ல அவளும் அவளுடைய போன்ல அதை சேவ் பண்ணிக்கிட்டா. கார்த்திக், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்கு, அதனால பஸ்ல கூட்டத்துல என்னால குழந்தைய தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொன்னான். நானும் சரி லதா, எங்க போன்னு சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அவளும் சரின்னு இடத்த சொன்னான். நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவ என் பக்கத்துல நெருங்கி உட்கார்ந்தா. அவ ஓட்டும் போது அவளுடைய உடம்பு என் உடம்புல தொட்டுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. நானும் வண்டியை ஓட்டிக்கிட்டே போனேன். இவளை சீக்கிரமாவே மடக்கிடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட வண்டி ஓட்டிக்கிட்டு போனேன். அவளுடைய தெரு வந்ததுமே நான் வண்டியை நிறுத்தினேன். அவளோ தேங்க்ஸ் கார்த்திக்னு சொல்லா. என்னலதா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு அவ குழந்தைய வாங்கி கொஞ்சிட்டு மறுபடியும் அவகிட்ட கொடுக்க அவளும் குழந்தைய வாங்கிட்டு நடந்து போக நானும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு என் ரூமுக்கு போய் குளிச்சுட்டு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன். அப்போ சரியா மணி இரவு 9 மணி இருக்கும். ஒரு புது நம்பர்ல இருந்து எனக்கு போன் வர நானும் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டேன். கார்த்திக், நான் தான் லதா பேசுறேன், எனக்கு ஒரு உதவி வேணும்னு சொல்லு லதா, என்னன்னு கேட்டேன். கார்த்திக், ஒரு 5 இட்லி வாங்கிட்டு வர முடியுமா, எனக்கு தலைவலி ஜுரம் வேற அடிக்கிற மாதிரி இருக்கு, அதனால மெடிக்கல்ல கொஞ்சம் மாத்திரையும் வாங்கிட்டு வர முடியுமா, குழந்தை வேற பசியில அழுவுதுன்னு சொன்னான். நானும் சரி லதா, நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போற வழியிலேயே அவளுக்கு தோசையும் இட்லியும் வாங்கிட்டு மெடிக்கல் ஷாப்ல போய் தலைவலிக்கு மாத்திரையும் வாங்கிட்டு அவ தெருக்கிட்ட போய் அவளுக்கு போன் பண்ணேன். அவளோ, கார்த்திக், குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, அப்படியே நீ நேரா என் வீட்டுக்கே வா, நான் வாசல்ல தான் நிக்கிறேன்னு சொன்னான். சரி லதா வாரேன்னு சொல்லிட்டு நான் வண்டியை ஓட்டிட்டு போக அவளோ வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்க
குழந்தையோ அழுதுகிட்டே இருக்க நானும் வண்டியை நிறுத்தி அவகிட்ட சாப்பாடு மாத்திரையை கொடுத்துட்டு குழந்தையை வாங்கி பிஸ்கட் கொடுக்க குழந்தையும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சது. அவளோ என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம்னு சொன்னான். அதெல்லாம் ஒண்ணு இல்லதா, சரியா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு குழந்தையை கொடுக்க அவளும் வாங்கிட்டான். சரி கார்த்திக், நைட்டு நான் ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக நானும் என் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறேன். அன்று இரவு சரியாக ஒரு 10:30 மணி இருக்கும். அவ எனக்கு மீண்டும் ஃபோன் பண்ணா. நானும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சேன். லதா, உன் கணவர் எங்கன்னு நான் கேட்டேன். அவரு இப்போ வெளியூர்ல வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னான். எனக்கு என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை கார்த்திக், இனிமே அவரை பத்தி பேசாதுன்னு சொன்னான். என்ன லதா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டேன். கார்த்திக், எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆனதுமே என் மேல ரொம்ப பாசமா இருந்தாரு. குழந்தையும் உருவாகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா அது பெண் குழந்தையா, வேண்டவே வேண்டாம், யார்கிட்டயாவது கொடுத்து விடலான்னு சொன்னாரு. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம்னு சொல்ல நானும் சண்டை போட்டு இது என் குழந்தை, என் கூட தான் இருக்குன்னு சொல்ல அவரோ இனிமே என் வீட்டுக்கே வராதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு வருஷமா நான் என் வீட்டுல தான் இருந்தேன். கார்த்திக்னு சொல்லி கண் கலங்கினேன். சரிலதா, அடுத்து என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்டேன். கார்த்திக், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு என் புருஷனோட குடும்பமே வந்து என்னை சமாதானம் பண்ணி மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னான். சரிலதா, அதான் சமாதானமாகி இப்ப சந்தோஷமா தானே இருக்கியன்னு கேட்டேன். கார்த்திக், அவருக்கு இப்பதான் குழந்தை மேல கொஞ்சம் கொஞ்சமா பாசம் வந்து அன்பாவே இருக்கிறாரு. ஒரு நாள் என்கிட்ட அவர் பேசினாரு, நாம பழையபடி இருப்போம், எனக்கு அடுத்து ஒரு ஆண் குழந்தை வேணும், பெண் குழந்தையா இருந்தா யாருக்கிட்டையாவது கொடுத்துடலாம், இந்த குழந்தை நம்ம கிட்டே இருக்கட்டும், இதுக்கப்புறம் பிறக்க போற குழந்தை பெண் குழந்தையா இருந்தா மட்டும் கொடுத்துடலாம்னு சொன்னாரு. எனக்கு மறுபடியும் கோபம் வந்துச்சு. சரிலதா, குழந்தை தெய்வம் கொடுக்கிறது நமக்கு எப்படி தெரியும், அது ஆனா பண்ணான்னு சொல்ல என்று நான் கேட்டேன். இதுதான் கார்த்திக் பிரச்சனையே. என் அம்மா என்னோட ஜாதகம் அவரோட ஜாதகத்தை சேர்த்து பார்த்தா அவருக்கு ஆண் வாரிசே கிடையாதாம். நான் என்ன பண்ண முடியும் சொல்லு, எனக்கு வேலைக்கு வரவே பிடிக்கல, வெளியில எங்கேயாவது போகணும்னு ஆசையா வேற இருக்குதுன்னு சொன்னான். நானும் நமக்கு வாய்ப்பே தேடி வருதே, இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு நானும் முடிவு பண்ணேன். அவளை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போனானா அவளை கரெக்ட் பண்ண வசதியா இருக்கும்னு யோசிச்சேன். சரி லதா, நாளைக்கு நீயும் நானும் லீவு போட்டுட்டு வெளியே போகலான்னு சொல்ல, நீ வேற கார்த்திக், யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொன்னான். நானும் லதா, உன்னை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போறது என்னுடைய பொறுப்புன்னு சொல்ல, சரி கார்த்திக், இடத்தை நீயே முடிவு பண்ணிக்கோ, நான் இறங்குற பஸ் ஸ்டாப்ல வா, நான் வாரேன்னு சொன்னான். நானும் சரி லதான்னு சொல்லிட்டு போனை வைத்தேன். மறுநாள் காலையில அவ என் போன் பண்ணி வர சொல்ல நானும் அவ சொன்ன இடத்துக்கு போக அவளோ குழந்தையோட நின்றுகிட்டு இருக்க நானும் வண்டியை நிறுத்த அவளோ ஏறி உட்கார்ந்து எங்க போறோன்னு கேட்டான். நானும் ஊட்டிக்கு போகலான்னு சொன்னேன். கார்த்திக், வேண்டாம் கார்த்திக், நாம போயிட்டு சீக்கிரமா திரும்பி வரவே முடியாதுன்னு சொன்னான். நானும் லதா, என்னையும் குழந்தையும் நீ பிடிச்சுக்கோ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். அவளோ என் இடுப்புல கைய போட்டு பிடிக்க நானும் வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போனேன். ஊட்டிக்கு போய் ஒரு டீ ஷாப்ல வண்டியை நிறுத்தி, வா லதா, டீ குடிச்சிட்டு குழந்தைக்கு பிஸ்கட் ஊட்டிட்டு கிளம்புவோம்னு சொல்ல அவளும் வந்தா. சேர்ல உட்காந்து நாங்க டீயை குடிச்சிட்டு குழந்தைக்கு பிஸ்கட் ஊட்டிக்கிட்டே இருந்தேன். அப்ப அவளே பேச ஆரம்பிச்சா. கார்த்திக், நான் ஏன் 5 நாளா சாப்பாடு எடுத்துட்டு வரலன்னு தெரியுமான்னு கேட்டா. நீயே சொல்லு லதான்னு சொன்னேன். கார்த்திக், அவரு இன்னொரு குழந்தை பெத்துக்கணும்னு சொன்னப்போ நான் முடியாது, அதுவும் பெண் குழந்தையா இருந்தா சரியா இருக்காது, ஒரு குழந்தையே போதும்னு சொல்ல, அவரோ எனக்கு இன்னொரு குழந்தை கண்டிப்பா வேணும்னு சொல்ல நான் முடியாதுன்னு சொல்ல, அப்புறம் வீட்டுல சிலிண்டர் வேற தீர்ந்து போக நானும் அவர்கிட்ட சொல்ல பதிவு பண்றேன் வரும்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கேஸ் சிலிண்டரே வரல. கார்த்திக், நான் சாப்பிடாம இருப்பேன், குழந்தை சாப்பிடாம இருக்குமா கார்த்திக்? அதான் அன்னைக்கு நைட்டு உனக்கு 9 மணிக்கு போன் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னேன், நீயும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்ட. ஆனா எனக்கு தான் மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னான். இதுல என்னலதான் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்க, பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பில்ல கொடுத்துட்டு குழந்தைய முன்னாடி இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன், நீ பின்னாடி நல்லா உட்காருன்னு சொல்லி அவளும் என் வண்டி மேல ஏறி என்னுடைய இருப்பை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு உட்கார ஆரம்பிச்சான். நானும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டே குழந்தைகிட்ட பேச, குழந்தையோ அதுக்கு தெரிஞ்ச மொழியில கத்திக்கிட்டே வர சிறிது நேரத்திலேயே ஊட்டி போய் சில இடங்களையும் ஜாலியாக சுத்தி பார்த்துட்டு மதியம் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடும் போதுதான் அவ குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருக்க அவளோ, கார்த்திக், உனக்கு நான் அதிகமா செலவு பண்ண வைக்கிறேன்னு சொல்ல, இதுல என்னலாதான் செலவு இருக்கு, சும்மா உட்காந்து சாப்பிடு, நான் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன்ல, நீ முதல்ல சாப்பிட்டு எந்திரி, நானும் பாப்பாவும் சாப்பிட்டு வரோம்னு சொல்ல
அவளோ சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வர நானும் குழந்தையை கொடுக்க அவளோ அதை வாங்கி குழந்தையை வாய சுத்தம் பண்ணிட்டு இருக்க நான் உடனே கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இலைய மூட அவளோ அதிர்ச்சியானான். என்ன கார்த்திக், நீ சரியா சாப்பிடாமையே கிளம்புறியே, கிளம்புனா இப்படி என்ன கேட்டா. நானும் லதா போதும், உன்னை சரியான டைமுக்கு வீட்டில் வர கொண்டு போய் விடணும்ல, சரின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு பில்லையும் கொடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். கார்த்திக் குழந்தைய கொடு, நான் வச்சுக்கிறேன்னு சொன்னான். நீ ஏறி உட்காரு லதா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டே வரும்போது அவ என்ன இறுக்கமா கட்டிப்பிடிச்சு என் தோல்ல சாஞ்சுக்கிட்டே வந்தா. பாதி வழியில அவ குழந்தை தூங்கிட்டு இருக்க நானும் வண்டிய ஓரமா நிறுத்த அவளோ ஏன் கார்த்திக் வண்டியை நிறுத்துறேன்னு கேட்டா. பாப்பா தூங்கிட்டாலதா அதனான்னு சொல்ல அவளோ கீழே இறங்கி சரி கார்த்திக், எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கிய, அப்படி என்ன என்கிட்ட பிடிச்சிருக்குன்னு கேட்டா. உடனே நான் யோசிச்சேன், ஓப்பனா உன்னதான் எனக்கு பிடிச்சிருக்கு, உன் கூட தனிமையில் இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா சிறப்பை கொண்டு அடிச்சிருவா. அதனால நம்ம இன்டைரக்டா சொல்லி பார்ப்போம், ஒருவேளை அவளுக்கு விருப்பம் இருந்தா அதுக்கு ஓகே சொல்லுவா, இல்லைன்னா நான் சும்மா கேலிக்கு சொன்னேன் கிண்டலுக்கு சொன்னேன்னு சொல்லி எப்படியாவது சமாளிச்சேன்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்னதா ஒரு பிட்டை போட்டேன். நான் சொன்னேன், நீ தப்பா நினைக்க வேண்டாம்னு சொல்றேன். அவளோ நான் தப்பாலாம் உன்னை நினைக்க மாட்டேன், சொல்லு என்ன சொல்லு அப்படின்னு கேட்டா. நானும் உன்னுடைய இடுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை தொடரணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி சிரிச்சேன். உடனே அவளோ ஆமா ரொம்ப ஆசைதான், விட்டா நீ என்னெல்லாமோ பண்ணுவ, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி குழந்தைய வாங்கிக்கிட்டு மறுபடியும் அங்கிருந்து கிளம்பணும். வண்டியை ஓட்டிட்டு இருக்கும் போதே நான் யோசிச்சேன், நான் இப்படி சொல்லும் போது அவ கோபப்படல, அவளும் சிரிச்சுக்கிட்டே கேஷுவலா எடுத்துக்கிட்டா. அப்ப நம்ம அடுத்த ஒரு வழியில முயற்சி பண்ணி பார்ப்போம், நம்மளுடைய வழியில விழுந்துருவா அப்படின்னு சொல்லி நான் அதுக்கான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப வண்டியை ஓட்டிட்டு இருக்கும் போதே நான் இன்னொரு விஷயத்த கேட்டேன். சரிலதா, உனக்கு எப்போ டேட் வரும்னு கேட்டேன். நீ ஏன் அதெல்லாம் கேட்கறன்னு கேட்டா. இல்ல, நீயும் உன் புருஷனும் சேர்ந்திருந்தா பெண் குழந்தை தான் பிறக்கும்னு உன் அம்மா சொன்னாங்கன்னு சொன்னியே, வேணா நீயும் நானும் சேர்ந்திருப்போமா, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும், உன் புருஷன் உங்களோட சந்தோஷமா இருப்பார்ல அப்படின்னு நான் ஒரு பிட்ட போட்டேன். உடனே அவளோ டே கார்த்தி, இது ரொம்ப தப்பு, என்னால முடியாதுன்னு சொல்ல நானும் சரி பரவாயில்ல, நான் ஒரு வழி இருக்கு, அதை நான் சொன்னேன், அதை கேட்கறதும் கேட்காதும் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். அதன் பிறகு நான் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அவ கொஞ்ச நேரம் அமைதியாவே இருந்தா, எதுவுமே பேசல. ஐயோ, இவன் நமக்கு வலையில விழமாட்டா போல தெரியுதே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு வந்தேன். அப்போ திடீர்னு அவளே மறுபடியும் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சா. கார்த்தி, இது தப்பா இல்லையான்னு கேட்டா. உடனே நான் வண்டியை நிறுத்தினேன். இதுல என்ன தப்பு இருக்கு, நாம யாருக்கும் தெரியாம தானே பாத்துக்க போறோம், உனக்கு விருப்பம் இருந்தா நான் சொல்றதபடி நீ செய்யன்னு சொன்னேன். சரி, யோசிச்சு சொல்றேன்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வந்து திருப்பூர் கிட்ட ஒரு ஹோட்டல்ல வண்டியை நிறுத்தி சாப்பிட்டுட்டு போவோன்னு சொல்ல அவளும் என் கூட வர, அப்புறம் சாப்பிட்டுட்டு அவ வீட்டுக்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு நான் என் ரூமுக்கு வந்தேன். அன்று எனக்கு அவ போன் பண்ணி பேசினான். கார்த்தி, பயமா இருக்குடா, நீ சொன்னதை யோசின்னு சொன்னான். லதா, நீ வா, உனக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும்னு நானும் சொன்னேன். சரி கார்த்திக், நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போனையும் வச்சுட்டா. அதன் பிறகு 2-3 நாளா இதை பத்தி நாங்க பேசிக்கவே இல்லை. தினமும் அவளை கொண்டு போய் சாயந்தரம் வீட்டுல விட்டுட்டு நான் என் ரூமுக்கு போறத வழக்கமாக வச்சிருந்தேன். அப்போ ஒரு நாள், கார்த்திக், என் புருஷன் வேலை விஷயமா சென்னைக்கு போறாரு, என் அம்மா என் வீட்டுக்கு வந்துருவாங்க, நான் குழந்தைய என் அம்மா கிட்ட கொடுத்துட்டு உன் வீட்டுக்கு வரேன், சரியா? நீ இங்க வர வேண்டாம், நான் உன் வீட்டுக்கு வரேன், நீயும் நானும் சேர்ந்து இருந்தா சரியா இருக்கும்னு சொன்னான். நானும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவளே போன் பண்ணி வரேன்னு சொல்றாளே, நம்ம கூப்பிடாமலே அவளே வராளே அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி லதா, வாரேன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சிறிது நேரத்திலேயே நான் பஸ் ஸ்டாப் போக அவளோ வண்டியில ஏறி உட்கார்ந்தா. நானும் வண்டியை ஓட்டிக்கிட்டு சிறிது நேரத்திலேயே என் வீட்டுக்கு போய் வண்டியை நிறுத்த அவளோ இறங்கி என் வீட்டுக்குள்ள வர நானும் அவளை பின்பக்கமாக கட்டி அணைச்சேன். இவ்வளோ பாஸ்டா, உன் வீடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொன்னான். நானும் சரி வீட்டை சுத்தி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கிற சின்ன இடங்களை அப்படி சுத்தி பார்த்தா. அப்ப நான் காலையிலேயே கொஞ்சம் வீட்டில் சரக்கு வச்சிருந்தேன், அதை நான் குடிச்சேன். என்னடா காலையிலேயே வேற சரக்கு அடிக்கிறியா அப்படின்னு கேட்டா. இல்லடா, நீ என் வீட்டுக்கு வந்திருக்கல, அந்த சந்தோஷத்துல கொஞ்சமா குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவளும் சரி கொஞ்சமா குடி, அதிகமா குடிச்சு மட்டையாயிராது அப்படின்னு சொன்னான். சேச்சா, அதெல்லாம் அந்த அளவு நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமா லைட்டா சரக்கு அடிச்சுக்கிட்டேன். அதன் பிறகு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். அதன் பிறகு லதா, சீக்கிரமாடா வீட்டுக்கு வர திரும்ப போகணும் அப்படின்னு சொன்னான். சரி, வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேருமே அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம்.
என்னுடைய வீட்டுல நானும் அவளும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வேலைக்கு போகாம லீவு போட்டுட்டு நானும் அவளும் சாயந்தரம் வரைக்கும் மாறி மாறி பலமுறை நாங்க உல்லாசமாக இருந்தோம். அப்பதான் அவ ஒரு விஷயத்த சொன்னா, நீ என் கணவனை விட நல்ல அழகா பண்றடா, எனக்கு உன் கூட இருக்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். நானும் சரி, அப்போ உனக்கு இது பிடிச்சிருந்தா அடிக்கடி என் வீட்டுக்கு வா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம், உனக்கு குழந்தை உண்டார வரைக்கும் என்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பினான். அதன் பிறகு தொடர்ந்து அவளுடைய கணவன் சென்னையிலிருந்து வர வரைக்கும் என்னுடைய வீட்டுக்கு தினமும் வர ஆரம்பிச்சா. அவன் கணவன் ஒரு 5 நாளுக்கு பிறகுதான் சென்னையிலிருந்தே ஊருக்கு வந்தாரு. அந்த 5 நாளும் நாங்க வேலைக்கு போகவே இல்லை. தினமும் காலையில போயிட்டு லதாவை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்துடுவேன். நானும் லதாவும் பலமுறை உல்லாசமாக இருப்போம். அதன் பிறகு லதாவை கொண்டு வழக்கம் போல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா எப்படி வருவாளோ அதே போல கொண்டு போய் வீட்லயும் விட்டுருவேன். இப்படியே தினமும் நாங்க உல்லாசமாக இருக்க எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. ஒரு கட்டத்துல அவளுடைய கணவன் குழந்தை மீது பாசமே இல்லாம இருப்பாரு. ஆனா நான் அவளுடைய குழந்தை மேல ரொம்ப பாசமா இருப்பேன். அது அவளுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, படுக்கையில அவன் கணவனோட இருக்கிறத விட என் கூட இருக்கிறது தான் அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்படி என்னுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு விஷயமும் அவளுக்கு பிடிக்க பிடிக்க என் மீது அவளுக்கு காதலும் அதிகமாச்சு. என்னுடனே வாழணும் அப்படின்னு ஆசையும் பட்டா. ஆனா எனக்கு அவளோட வாழணுங்கிறது ஆசை இல்லை. கிடைச்ச வரைக்கும் அவளை அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நானும் அவளோட பழகிட்டே இருந்தேன். நாட்கள் செல்ல செல்ல நான் வேலைக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டாலும் கூட, லதா இன்னைக்கு வேலைக்கு வேண்டாம்டா, நம்ம இன்னைக்கு லீவு போட்டுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அடிக்கடி வேலைக்கு என்ன லீவு போடவும் வச்சா. நானும் அவளும் வீட்டுல உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சோம். அப்போ என்னுடைய பண தேவை ஏற்பட்டுச்சு. நான் வேலைக்கு போகாதால எனக்கு கொஞ்சம் பணமும் தேவைப்பட்டுச்சு. அப்போ லதா கிட்ட சொன்னேன், நான் வேலைக்கு போகாதால எனக்கு செலவுக்கு பணமே இல்லையே, எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னேன். அப்பதான் லதா சொன்னா, என் கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச பணம் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, அதை நான் உனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னான். எப்பெல்லாம் நீ வேலைக்கு போகாம லீவு போறியோ அன்னைக்கு வேலைக்கு போன காசை நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னான். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதன் பிறகு லதா எப்பெல்லாம் வேலைக்கு லீவு போற சொல்லாலோ அப்பெல்லாம் நான் லீவு போட்டு அவளோட உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு அவ கொஞ்சம் பணமும் கொடுக்க ஆரம்பிச்சா. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அவனுடைய கணவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு எல்லாமே செலவாயிருச்சு. அதன் பிறகு என்னடா பண்றது, என் கணவன் சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் செலவாயிருச்சு அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு உன்கிட்ட நகை ஏதாவது இருக்கா, அதை ஏதாவது அடமானம் வச்சு கொஞ்சம் காசு கூட அப்படின்னு சொன்னேன். என் கூட அவ சந்தோஷமா இருக்கிறத பிடிச்சு போனதால அவ அதையும் செய்ய ஆரம்பிச்சா. அவன் கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கி கொடுத்த நகையையும் அடகு வச்சு அதுல வரக்கூடிய பணத்தையும் நான் லீவு போடக்கூடிய அன்னைக்கு எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சா. இப்படியே நாங்களும் தினமும் உல்லாசமாக இருக்கிறதும் அவ எனக்கு பணம் கொடுக்கறதும் வழக்கமாகிருச்சு. இப்படியேதான் எங்களுடைய வாழ்க்கையும் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச மாசத்திலேயே அவருடைய கணவனுக்கு திடீரென வேலை சரியா வரதும் இல்லை. அவரு அடிக்கடி சென்னை போன்ற பிற மாவட்டங்களுக்கு சென்று தான் வேலைக்கே போவாரு. அப்படி போனா குறைஞ்சது 5ல இருந்து 1 வாரம் வேலை செஞ்சுட்டு தான் வருவாரு. ஆனா இப்ப கொஞ்ச நாட்களாவே அவருக்கு வேலை எதுவுமே கிடைக்கல. இதனால அவரால் ஊருக்கும் போக முடியாம வீட்டிலே தான் இருந்தாரு. நானும் லதாவும் சந்தித்துக் கொள்ள முடியாம கஷ்டப்பட்டோம். அந்த சமயம் தான் அவருடைய கணவர் தன்னுடைய மனைவி கிட்ட, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கும்ல, ஏதாவது சேர்த்து வச்சிருப்பல்ல, அதை கொஞ்சம் கூட வீட்டு செலவு வச்சு அதை வச்சு சமாளிச்சுக்கலாம், நான் அதுக்கப்புறம் வேலைக்கு போய் எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த காசை கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப லதாவோ, என்கிட்ட எதுங்க அவ்வளவு பணம், நம்ம என்ன அந்த அளவுக்கா பணம் சம்பாதிக்கிறோம், நம்ம அன்றாட தேவைகளுக்கும் குழந்தையோட மருத்துவ செலவுக்குமே எல்லாமே சரியா போயிருச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்னான். இது கேட்டதுமே லதாவுடைய கணவன் அதிர்ச்சி ஆனாரு. என்ன, அப்ப இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்த பணம்லாம் உங்ககிட்ட இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எப்படிங்க இருக்கும், நீங்க என்ன அவ்வளவா கோடி ரூபாயா சம்பாதிச்சு பண்ணி கொடுத்தீங்க என்கிட்ட பணம் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எப்படியோ தன்னுடைய கணவனை சமாளிச்சுட்டான். அவரும் சரி, அப்ப என் நண்பர்கள்கிட்ட போய் நான் கடன் கேட்டு வாங்கிட்டு வரேன், யாராவது எனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லதாவுடைய கணவர் போயிட்டு அவருடைய நண்பர்கள்கிட்ட உதவி கேட்டிருக்காரு. ஆனா அந்த சமயம் பார்த்து அவருடைய நண்பர்களுக்கும் சரியான வேலையும் இல்லாம இருந்திருக்கு. அதனால அவர்களும் பணம் கொடுத்து உதவ முடியாம போயிருக்கு. இதனால வருத்தப்பட்டு வந்த லதாவுடைய கணவரோ, என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தான் கேட்டு பார்த்துட்டேன், ஆனா அவங்களுக்கும் இப்ப சரியா வேலை இல்லை, அது எனக்கே தெரியும், அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி அவங்க உதவி பண்ணுவாங்க, அதனால சரி உங்ககிட்ட இருக்க நகையை கொண்டு வா, நான் அதை அடமானம் வச்சு அதை வச்சு இப்ப இப்படியா சமாளிக்கலாம், அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைச்ச பிறகு நான் உனக்கு அந்த நகையை அடமானம் வச்ச நகையை நான் உனக்கு மீட்டு தரேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதுமே லதா அதிர்ச்சியானா, ஏங்க நான் நகையும் கூட அடகு வச்சு தாங்க குடும்பத்தை நடத்திட்டு வரேன் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டா. என்னடி சொல்ற, நான் என்ன வேலைக்கே போகாம வீட்டுல சும்மாவா இருக்கிறேன், நீ நகையை அடமானம் வச்சு நீ குடும்பம் நடத்துறதுக்கு, நான் தான்
வெளியூர்ல போய் பல நாட்கணக்கா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உன்கிட்ட காசை கொட்டுறனே. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு நீ அடகு வச்ச? நீ வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ அடகு வச்சிருக்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு லதாவை மிரட்டி கேட்க ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல லதா வாய் திறக்காததுல அவளை அடிச்சு கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் லதாவுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி லதா தான் புருஷன் கிட்ட சொன்னான். இதை கேட்டதுமே அவ அதிர்ச்சியானா. நான் கார்த்திக்குக்காக இந்த பணத்தை செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே அவருக்கு கோபம் தலைக்கிறது. லதாவை கண்டமேனிக்கு அடிச்சு காயப்படுத்தினாரு. அது மட்டும் இல்ல, என்னையும் கூப்பிட்டு எச்சரிச்சாரு. இனி என்னோட பொண்டாட்டியோட நீ பேசக்கூடாது, அவளோட நீ பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னையும் எச்சரிச்சாரு. இதனால நானும் ஏதோ ஒரு விபரீதமான சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் லதாவோட பேசத நிறுத்திட்டேன். ஆனா லதாவுக்கு நான் இல்லாம அவளால இருக்க முடியல. அவளுக்கு தான் கணவனை விட என்னதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் கணவனையே கொலை செய்யணும் அவ முடிவு பண்ணிட்டா. தான் கணவனை கொலை செஞ்சுட்டு என்னோட அவ சந்தோஷமா வாழணும்னு அவ முடிவு பண்ணிட்டா. இத பத்தியும் என்கிட்ட. ஆனா எனக்கு லதாவோட வாழ்றது கொஞ்சம் கூட சுத்தமா பிடிக்கல. ஆனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா எப்படியாவது பேசி அவளை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் அவட்ட பேசினேன். அப்பதான் அவ இன்னொரு விஷயத்த என்கிட்ட சொன்னான். அதாவது, என் கணவன் 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. அவர் இறந்து போயிட்டார்னா அந்த பணம் எனக்கு கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னான். இந்த வார்த்தையில தான் நான் மயங்கிட்டேன். அவன் மேல எனக்கு ஆசை இல்லாட்டா கூட 1 கோடி ரூபாய் பணம் கிடைக்குதே, அவருடைய கணவனை கொலை செஞ்சுட்டு அந்த பணத்தை பேங்க்ல போட்டுட்டு கடைசி வரைக்கும் வேலைக்கே போகாம லதாவோட தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு. அதனால நானும் சரின்னு சம்மதிச்சேன். அதன் பிறகு லதா சொன்னா, இன்னைக்கு நைட்டு என்னுடைய வீட்டுக்கு வா, நீனும் நானும் சேர்ந்து என் கணவனை தலையணையை வச்சு அமுக்கி அவரை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னான். மூச்சு முட்டை வச்சு கொலை செஞ்சிடலாம்னு சொன்னான். நானும் சரின்னு சொன்னேன். அதே போலவே அவருடைய கணவன் தூங்கிய பிறகு எனக்கு போன் பண்ணான். நானும் உடனடியாக அவருடைய வீட்டுக்கு போனேன். அவர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப அவர் தூங்கிட்டு இருக்க நேரத்திலேயே நைசா லதா அவருடைய கை கால்களை கால்கள் ரெண்டையும் நல்ல இறுக்கமாக கயிறை வச்சு கட்டிட்டா. அப்படி இருந்தும் அவர் தூங்கிக்கிட்டு தான் இருந்தாரு. அப்புறம் நான் வீட்டுக்கு போனதுமே நாங்க 2 பேரும் சேர்ந்து அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணோம். லதா தன்னுடைய கணவனின் 2 கைகளையுமே இறுக்கமாக பிடித்துக் கொள்ள நான் தலையணையால அவருடைய முகத்தை நான் அழுத்த ஆரம்பிச்சேன். கால்கள் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்ததால அவரால் எங்களுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியல. கொஞ்ச நேரத்திலேயே அவரு துடிதுடித்து பரிதாபமாக இறந்து போயிட்டாரு. அவருடைய உடம்புல எந்த விதமான காயமும் இல்லாம நாங்க அவரை கச்சிதமா கொலை செஞ்சிட்டோம். அதன் பிறகு எதுவுமே நடக்காதது போல நான் என்னுடைய வீட்டுக்கும் வந்துட்டேன். லதாவும் எதுவும் தெரியாதது போல அவருடைய வீட்டில் இருந்தா. அதன் பிறகு விடிஞ்சதுமே திடீர்னு தன்னுடைய நாடகத்தை அவ அரங்கேற்ற ஆரம்பிச்சா. தான் கணவன் எவ்வளவு நேரம் எழுப்பினாலும் எந்திக்க மாட்டேங்கிறாரு, அவரு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறாரு, யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன், காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லி கத்தி கதறி கூச்சலிட்டா. அவருடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்தாங்க. உடனடியாக அவரை தூக்கிட்டு மருத்துவமனைக்கும் போனாங்க. அங்கு போனதுமே மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சுட்டு லதாவுடைய கணவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தது போல லதா கத்தி கதறி கூச்சலிட்டு தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்றினா. சுத்தி இருக்கிறவங்களாம் பார்த்து, இந்த சின்ன வயசுலயே புருஷனை பறி கொடுத்துட்டாலே, பெண் குழந்தைய வச்சுட்டு இவ எவ்வளவு கஷ்டப்பட போறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லதா மீது எல்லாருமே இறக்கப்பட்டாங்க. லதாவுடைய கணவன் இறந்துட்டார் அப்படிங்கிற தகவலை லதா தன்னுடைய உறவினர்களுக்கும் தன்னுடைய கணவனின் அம்மா மற்றும் கணவனின் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தினாங்க. இதனாலதான் லதாவுடைய மாமியாருக்கு லதா மீதே சந்தேகம் ஏற்பட்டுச்சு. நேத்து வரைக்கும் என் பையன் என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தான், சந்தோஷமா தான் பேசிக்கிட்டு இருந்தான், அவனுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் திடீர்னு இறந்து போவதுக்கு என்ன காரணம்? என்னுடைய மகனுடைய சாவுல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இதையடுத்து போலீசாரும் உடனடியாக லதாவின் கணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. அந்த பிரேத பரிசோதனை முடிவுல தான் அவரு இயற்கையான முறையில இறக்கல, அவரு மூச்சு முட்டை வச்சு அவரை கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தது. அதன் பிறகு போலீசார் லதாவை கைது செய்து தங்களுடைய பாணியில விசாரணை மேற்கொண்டாங்க. அது மட்டுமல்ல, லதாவுடைய செல்போனையும் கைப்பற்றி போலீசார் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ சம்பவத்தன்று லதா எனக்கு போன் பேசிய விஷயமும் போலீசாரும் கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு இவர் யாரு, இவர் கூட நீங்க ஏன் போன் பண்ணீங்க, இவர் ஏன் நைட்டு உங்க வீட்டுக்கு வரணும், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கிடுக்குப்படி விசாரணை மேற்கொள்ள பயந்து போன லதா அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டா. தனக்கும் கார்த்திக்கும் இடையே இந்த தகாத உறவு இருந்துச்சு, இதுக்கு என்னுடைய கணவன் இடையலாக இருந்ததால அவரை கொலை செஞ்சுட்டு அவர் மூலமா வரக்கூடிய இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழலான்னு திட்டமிட்டு அவரை கொலை செஞ்சோன்னு மொத்த உண்மையும் சொல்லிட்டா.
அவ அளித்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து என்னையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி எங்கள் இருவரையும் தற்போது சிறையில் அடைச்சிட்டாங்க. லதாவுடைய குழந்தைய தற்போது அவருடைய மாமியார் தான் வளர்த்துட்டு வராங்க. உடல் சுகத்துக்காக இயங்கிய நாங்கள் இருவரும் தற்போது சிறையில் ஆயுள் முழுவதும் கம்பி எண்ண போகிறோம்.